மக்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கின்ற முரண்பாட்டுக்கான காரணங்கள் என்ன? இன்று நாம் பார்க்கின்றோம், இந்த அவுலியாக்கள் சம்பந்தமாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு மயக்கமான ஒரு நிலைமை இருப்பதை பார்க்கின்றோம். அவுலியாக்கள் என்றால் இந்த அவுலியாக்கள் யார்? இந்த அவுலியாக்களை நாங்கள் ஏசுவதாக, திட்டுவதாக, குறை சொல்வதாக, அவர்களை தரக்குறைவாக பேசுவதாக இந்த மக்கள் எங்களை பற்றி சொல்கின்றார்கள். சகோதரர்களே, அவுலியாக்கள் சம்பந்தமாக எங்களது கருத்தை மிக தெளிவாக சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? மன் ஆதாலி வலியன் ஃபக்கது ஆதன்துஹு பில் ஹர்ப். சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், யாராவது ஒருவன் எனது ஒரு வலியை பகைத்துக் கொள்வானாக இருந்தால் அவனை என்னோடு போருக்கு வருமாறு நான் அழைப்பு விடுக்கிறேன். வலி என்று சொன்ன யார்? அவுலியா என்ற சொல்லுடைய ஒருமை சொல். அவுலியா என்றால் பன்மை, அதனுடைய ஒருமை சொல் வலி. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னுடைய ஒரு நேசனை, என்னுடைய ஒரு வலியை யாராவது பகைத்துக் கொண்டால் அவனை என்னோடு போருக்கு வருமாறு அழைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக இந்த ஹதீஸை நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு அவுலியாக்களை ஏசுவோமா? அவர்களை திட்டுவோமா? அவர்களை தரக்குறைவாக பேசுவோமா? அவுலியாக்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அன்பும் இரக்கமும் பற்றும் என்ன என்பதை இங்கே விளங்க வேண்டும். சகோதரர்களே, இந்த அவுலியா என்பது இருக்கின்றதே, இந்த அவுலியா என்ற விஷயத்திலே மக்கள் தெளிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன தெரியுமா? இந்த அவுலியா என்ற சொல் ஒரு பன்மை சொல், இதனுடைய ஒருமை சொல் வலி என்பதாகும். வலி என்ற சொல்லுக்கு அர்த்தம் பல அர்த்தங்கள் உண்டு. நேசன், நண்பன், இந்த சகோதரன், இப்படியான பல அர்த்தங்கள் கொண்டதாக இந்த வலி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கின்றது. அதிகாரி என்றும் கூட வலி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கின்றது. அப்போ இந்த வலி என்ற ஒருமை சொல் இருக்கின்றதே, இதற்கு இத்தனை அர்த்தங்கள் உண்டு. இதனுடைய பன்மை சொல் தான் அவுலியா. இந்த அவுலியா என்ற இந்த சொல்லும் வலி என்ற இந்த சொல்லும் திருமறை குர்ஆனில் 96 இடங்களில் இடம்பெறுகின்றது. இந்த இரண்டு சொல்லும் 96 இடங்களிலே திருமறை குர்ஆனிலே இடம்பெறுகிறது. இந்த சொல்லை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எந்த அடிப்படையில் பயன்படுத்தி இருக்கின்றான்? இன்று அவுலியா என்ற ஒரு கூட்டத்தாரை பற்றி சொல்லுகின்ற மக்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் இருக்கின்றது. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் யார் என்றால் அவர்கள் மீது எந்த விதமான அச்சமும் கிடையாது, அவர்கள் எதற்கும் துக்கப்படவும் மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள் என்ற இந்த வசனத்தை தான் தர்காக்கள்ல முன்னால எழுதி வைத்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் கபர்கள் கட்டப்பட்டிருக்கின்றனவோ, ஜியார வழிபாடுகளுக்காக தர்காக்கள் எங்கெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த தர்காக்கள்ல முன்னால இந்த வசனத்தை தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே எந்த அடிப்படையிலே எந்த நோக்கத்துக்காக சொல்லி காட்டுகிறான் என்பதை பார்க்க வேண்டும். இந்த அவுலியா என்ற இந்த வார்த்தை இருக்கின்றதே, இதனை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே மொழி அடிப்படையில் தான் பயன்படுத்தி இருக்கின்றான், பாசை அடிப்படையில் தான் பயன்படுத்தி இருக்கின்றான். ஏனென்றால் காரணம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயத்தின் 257வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வலி என்ற சொல்லையும் அவுலியா என்ற சொல்லையும் இரண்டு முரண்பட்ட அடிப்படையிலே பயன்படுத்துகின்றார். எப்படி? அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு, அல்லாஹ் மூமின்களுடைய வலி. மூமின்களுடைய வலி என்றால் மூமின்களின் நேசன், மூமின்களின் பாதுகாவலன் என்ற அடிப்படையிலே அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு, அல்லாஹ் மூமின்களின் வலி. வல்லதீன கஃபரு அவுலியாஹும் தாகூத், நிராகரிப்பவர்களின் அவுலியாக்கள் தாகூத்துகள், காபிர்களின் அவுலியாக்கள் தாகூத்துகள். ஒரே வசனம் 2வது அத்தியாயத்தின்
257வது வசனம். அந்த ஒரே வசனத்திலே வலி என்ற ஒருமை சொல்லை அல்லாஹ் தனக்கும், அவுலியா என்ற பன்மை சொல்லை ஷைத்தான்களுக்கும் பயன்படுத்தி இருக்கிறான். அப்போ இங்கு அல்லாஹு தஆலா வலி என்ற இந்த சொல்லை மொழி அடிப்படையில் பயன்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் மோமின்களின் வலி என்றால் மோமின்களுடைய பாதுகாவலன், மோமின்களுடைய நேசன். அதே மாதிரி காபிர்களுடைய அவுலியாக்கள் ஷைத்தான்கள், தாகூத்துகள் என்று பயன்படுத்தி இருக்கின்றான். அப்ப காபிர்கள் தங்களுக்கு நேசர்களாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஷைத்தான்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். அதே மாதிரியாக 45வது அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது வல்லாலிமீன பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அக்கிரமம் புரிகின்றவர்கள் சிலருக்கு சிலர் அவுலியாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் தங்களுக்கு தாங்கள் அவுலியாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அக்கிரமம் புரியக்கூடிய ஒரு கூட்டம், அதே மாதிரி அக்கிரமம் புரியக்கூடிய இன்னொரு கூட்டத்துக்கு அவுலியாக்கள். காலியில் இருக்கக்கூடிய அந்த அதாவது தக்ஸுகள், ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய இந்த காடையர்கள் இருப்பார்களே, அந்த காடையர்கள் மாத்திரையில் இருக்கக்கூடிய காடையர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள். காலியில் இருக்கக்கூடிய கசிப்புக்காரர்கள் மாத்திரையில் இருக்கக்கூடிய கசிப்புக்காரருக்கு நண்பர்களாக இருப்பார்கள். அதே போல காலில் இருக்கக்கூடிய தூள் விற்கக்கூடியவர்கள், குடு வியாபாரிகள் மாத்திரையில் இருக்கக்கூடிய குடு வியாபாரிகளுக்கு நண்பர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். அதைத்தான் எல்லாம் இந்த வசனத்திலே சொல்றான். வல்லாலிமீன பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அக்கிரமம் புரிகின்றவர்களுக்கு அக்கிரமம் புரிகின்றவர்கள் தான் அவுலியாக்கள். வல்லாஹு வலியுல் முத்தகீன், அல்லாஹ்வோ தக்வா உடையவர்களுக்கு வலியாக இருக்கிறான். அல்லாஹ்வோ யாரெல்லாம் தக்வா உள்ளவர்களோ, யாரெல்லாம் முத்தகீன்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வலியாக இருக்கிறான். வலி என்ற ஒருமை சொல்லை அல்லாஹ் தனக்கும், அவுலியா என்ற பன்மை சொல்லை அக்கிரமக்காரர்களுக்கும் ஒரே வசனத்திலே அல்லாஹு தஆலா இங்கே பயன்படுத்தி இருக்கின்றான். இது ஒரு நீண்ட ஆய்வு, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி காட்டுகிறேன். அதே போல அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று இவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த வசனத்தை இவர்கள் தர்காக்கள் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்களே, அதனுடைய உண்மையான விளக்கம் அதுவல்ல. என்ன விளக்கம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் என்போர் யார் என்றால் அவர்கள் மீது எந்த அச்சமும் கிடையாது, அவர்கள் எதற்கும் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த அவுலியாக்கள் என்போர் யார் என்பதை அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றவர்கள். அப்போ பாவம் செய்யாமல், ஷிர்க் செய்யாமல், பித்அத் செய்யாமல், எனக்கு முன்னால பேசின தலைப்புல ஷைக் முர்ஷித் அப்பாசி சொன்ன மாதிரியான அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள். ஏன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் 10வது அத்தியாயத்தின் 63ஆம் 64ஆம் வசனங்கள்ல அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த அவுலியா என்ற இந்த வார்த்தை அல்லாஹு தஆலா எந்த அடிப்படையிலே சொல்லுகிறான் தெரியுமா? மூமின்கள் அவுலியாக்கள் என்றால் அல்லாஹ்வின் அவுலியாக்கள், காபிர்கள் அவுலியாக்கள் என்றால் ஷைத்தானின் அவுலியாக்கள். அப்போ இந்த அவுலியா என்ற இந்த வசனத்தை இந்த சொல்லை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே 2 வகையாக பயன்படுத்துகிறான். அவுலியா உல்லாஹ், அல்லாஹ்வின் அவுலியாக்கள், அவுலியா ஷைத்தான், ஷைத்தானின் அவுலியாக்கள். அல்லாஹ்வின் அவுலியாக்கள் யார்? மூமின்கள், அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றவர்கள், சுவர்க்கத்தை ஆசை வைத்து வாழுகின்றவர்கள், நரகத்தை பயந்து வாழுகின்றவர்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள். அப்போ அதே போல இந்த நரகத்தின் வழியிலே நடக்கின்றவர்கள், இஸ்லாத்துக்கு முரணாக நடக்கின்றவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றவர்கள், இணை வைக்கின்றவர்கள், குஃப்ரிலே வாழுகின்றவர்கள், இவர்கள் எல்லோரும் ஷைத்தானின் அவுலியாக்கள் என்ற அந்த விளக்கத்தை தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால சகோதரர்களே, நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? ஒரு சின்ன கூட்டத்துக்கு அவுலியா என்று நீங்கள் பேர் வைக்காமல், இந்த உலகத்தில் வாழுகின்ற சாலிஹான மக்கள், மூமீனான மக்கள், அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற மக்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் தான்.
நான் இன்னும் ஒரு விளக்கத்தை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் இந்த அவுலியாக்களுடைய பட்டியல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் யாராவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் பட்டியலிலே சேர்த்திருக்கிறார்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய அவுலியாக்களின் பட்டியலிலே சேர்த்திருக்கிறார்களா? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த பட்டியலிலே இந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, சஅத், சயீத், தல்ஹா, ஜுபைர், ஆமிர், அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இந்த 10 பேர்களையும் அந்த பட்டியலில் சேர்த்திருக்கிறார்களா? ஏன் இந்த 10 பேருடைய பேரை சொன்னேன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாசிகள் என்று 10 பேருடைய பட்டியலை சொன்னார்களே, அந்த 10 பேர் தான் இவர்கள். நான் இப்பொழுது சொன்ன அந்த 10 பேரும் சுவர்க்கவாசிகள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அந்த வஹீயின் மூலமாக வாக்களித்த அந்த 10 பேர்களையும் கூட இவர்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களின் பட்டியலிலே சேர்க்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவுலியாக்கள் மீது விசுவாசம் கொண்ட, தவறான விளக்கம் கொண்ட இந்த மக்கள் அவுலியாக்களுக்கு தலைவராக முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களைத்தான் இவர்கள் நம்பி இருக்கிறார்கள். முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி எப்பொழுது பிறந்தார்? ஹிஜ்ரி 471 பிறந்தார். அப்ப ஹிஜ்ரி 471 என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு 461 வருடங்களுக்கு 60 வருடங்களுக்கு பின்னால உள்ள காலம் தான் அந்த காலம். அந்த காலத்தில் பிறந்த முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானியை தான் இவர்கள் அவுலியாக்களின் தலைவர் என்று சொல்கிறார்கள். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தகுதி என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலே வைத்து, தராசி தட்டு இருக்கிறதே, அதுல அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலே வைத்து விட்டு என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஈமானையும் மறுதட்டில் வைத்தாலும் அபூபக்கருடைய ஈமான் தான் பாரமாக இருக்கும். அப்ப ஒரே ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமான். நபி அவர்கள் அந்த ஈமானுக்கு என்ன தகுதி சொன்னார்கள்? ஒரு தட்டில் அபூபக்கருடைய ஈமானை வைத்துவிட்டு மறுதட்டில் என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மூமின்களுடைய ஈமானை வைத்தாலும் அபூபக்கருடைய ஈமான் தான் கதிக்கும், பாரமாக இருக்கும். அப்போ இத்தகைய தகுதியுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவுலியாக்களின் தலைவர் என்று இவர்கள் சொல்லவில்லையே. சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்ட நாம் மேலே சொன்ன 10 பேருடைய பெயர்களில் எந்த ஒருவரையும் இந்த அவுலியாக்களுடைய தலைவர் என்று இவர்கள் சொல்லவில்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவினால உக்காஷா சுவர்க்கம் என்றார்கள், பிலால் சுவர்க்கம் என்றார்கள், ஹசன் ஹுசைன் சுவர்க்கம் என்றார்கள், பாத்திமா நாயகி சுவர்க்கம் என்று சொன்னார்கள், நபிகளாருடைய மனைவிகளை சுவர்க்கம் என்று சொன்னார்கள். இத்தகையவர்களை இந்த அவுலியாக்களின் பட்டியலில் இவர்கள் சேர்க்கவில்லையே. அப்படியானா அவுலியா என்ற இந்த விஷயத்தை இவர்கள் தவறாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவுலியாக்கள் என்போர் என்றால் 2 கூட்டம். ஒன்று அவுலியா உல்லா, அடுத்தது அவுலியா ஷைத்தான். அவுலியா உல்லா என்றால் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்து மௌத்தாகினார்களோ, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, இனிமேல் வாழப் போகிறார்களோ, அத்தகையவர்களில் ஈமானோடு தக்வாவோடு அல்லாஹ்வை பயந்தவர்களாக வாழுகின்ற அனைவரும், வாழ்ந்து மரணித்த அனைவரும், இனிமேல் பிறந்து வாழப்போகின்ற அனைவரும் அவுலியா உல்லா, அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள். அதே போல அதற்கு முரண்பட்ட வாழ்க்கை, இஸ்லாத்துக்கு முரணான வாழ்க்கை, குஃப்ருடைய வாழ்க்கை, ஷிர்க்குடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவுலியா ஷைத்தான். இதுதான் அவுலியா என்பதற்கான விளக்கம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால அவுலியாக்களை மறுக்கிறோம், எதிர்க்கிறோம், தூற்றுகிறோம், அவர்களை தரக்குறைவாக மதிக்கிறோம் என்ற இவர்களுடைய கருத்து பிழையானது. அதே நேரத்திலே இத்தகையவர்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்களிடத்திலே இவ்வாறான ஒரு விளக்கம் இதுவரைக்கும் இருந்ததுண்டா என்பதை அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அவர்கள் இந்த அவுலியா என்ற இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு ஆய்வு செய்திருக்க மாட்டார்கள். இதனை திறந்த மனதோடு, நடுநிலை மனதோடு, அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இந்த விளக்கத்தை கொஞ்சம் சிந்தனை கெடுக்குமாறு இத்தகைய அவர்கள் தரப்பாக இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு நான் அன்பான ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். சகோதரர்களே, அவுலியாக்கள் சம்பந்தமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இதுதான்.